ஹலோ ஆல். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் வந்து பூண்டு செடி கார்லிக் பிளான்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து வளர்த்துருக்கேன். ஒரு 3 கார்லிக் எடுத்து அதில் இருக்கிற பூண்டு பல்லை வந்து எடுத்து சும்மா நட்டு வச்சேன். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து ரொம்ப கோல்டு பிளேஸ்ன்றதுனால நிறைய செடி நம்ம ஊர் காயெல்லாம் வளர்க்க முடியாது, அது பெரிய குறை. இந்த ஊரில் கார்லிக் நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதனால் நான் எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு 3 கார்லிக் எடுத்து நட்டு வச்சேன். 2 இடத்துல நட்டு வச்சேன். ஒன்று வந்து மண்ணில், ஒன்று வந்து ரைஸ் பெட்டு, நம்ம மேட்டு பாத்தி சொல்லுவோம் இல்லையா, இது வந்து வுட்டு வச்சு இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன். மேட்டு பாத்தியில் வச்ச கார்லிக்கு செடி வந்து நல்லா வளருது, நல்லா தண்டெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. நான் டிசம்பர் மாதம் நட்டு வச்சேன். இப்போது அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 9 to 10 மந்த்ஸில் வந்து இந்த கார்லிக் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓரளவு ஒன்று வந்து லாஸ்ட் வீக்கே நான் வந்து பறித்து பார்த்தேன். ரொம்ப நல்லா பெருசாக வந்திருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் கார்லிக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கார்லிக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த ரைஸ் பெட்டில் வந்து நான் வந்து மண், அப்புறம் கம்போஸ்ட்லாம் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் கிச்சனில் இருந்து கிடைக்கிற வெஜிடபிள் பீலிங்ஸு எல்லாத்தையுமே இதில் தான் போடுவேன். அதனால் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் பெட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்தது. மண்ணில் போட்டுறதை விட ரைஸ் பெட்டில் நல்லாவே வளர்ந்தது. தெரிஞ்சு கார்லிக் வளர்க்குறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். நான் வந்து பெருசாக மெயின்டெனன்ஸுன்னு பெருசாக எதுவுமே பண்ணலை. சும்மா தண்ணி மட்டும் இந்த சம்மரில் கொஞ்சம் நல்லா ட்ரையான நேரத்தில் வந்து தண்ணி மட்டும் நான் ரெகுலராக காலையில் விட்டேன், காஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால. வேறு எதுவுமே நான் பண்ணலை. நம்ம ஊரில் வெங்காயம்லாம் வளர்த்து பார்த்துருக்கேன், ஆனால் கார்லிக் வளர்த்து நான் பார்த்ததே இல்லை. அதனால் எப்படி வருதோ என்னமோ தெரியலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லாவே வந்திருக்கு. இயற்கையோட அருளால், இல்லாட்டி கடவுளோட அருளாலன்னு சொல்லலாம். இப்போ ரைஸ் பெட்டில் இருக்கிற செடியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சேர்த்து கடைசியில் காட்டுறேன். இப்போ வந்து மண்ணில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். மண்ணில் நான் சொன்ன மாதிரி இந்த மண் இப்போ தான் நான் வந்து மல்ச்சிங்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்போஸ்ட் சேர்த்து வளமாக்கிட்டு வரேன். அதனால் மண் வந்து கொஞ்சம் கிளே சாயில் அவ்வளோவா வளமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. ரொம்ப தண்டெல்லாம் பெருசாக வளரலை. நம்ம அந்த ரைஸ் பெட்டில் இருக்கிற கார்லிக்கை கம்பேர் பண்ணும்போது கீழே வச்ச கார்லிக் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கார்லிக்காக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். கார்லிக் செடி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப நாள் அதை வச்சு யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நல்லா காயணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஜடை பின்னுற மாதிரி இதை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரோப்பில் நம்ம தொங்க விட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு அந்த காற்றுலேயே நல்லா காஞ்சி ஒரு ஒரு 1 or 2 மந்த்ஸில் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். நிறைய பேர் வந்து ஒரு 1 இயருக்கு தேவையான கார்லிக்கை வந்து கார்டன்லேயே போட்டு எடுக்கிறவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுருவாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு நியர்லி 30 கார்லிக்கு கிட்ட கிடச்சிது. அதை அந்த மாதிரி தான் நான் வந்து கட்டி வைக்க போகிறேன்.
ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது எப்படியும். இது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு எனக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா கார்லிக்கையும் கட்டியாச்சு. ஊரில் விளையிற புடலங்காய், சுரக்காய், பீர்க்கங்காய்லாம் இங்கே வளர்க்க முடியாது. அது எனக்கு ஒரு பெரிய குறை தான். நம்ம ஊர் செடியெல்லாம் வளர்க்க முடியலையே அப்படின்ட்டு. பட்டு இந்த தடவை கார்லிக் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு 9 to 10 மந்த்ஸ் க்ராப்பு. ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக தான் நம்ம அறுவடை பண்ணணும். இந்த அளவுக்கு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டு விடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.